ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சாரிங்க, வீடியோ போடவே இல்லை. வியூஸ் போகாதனால ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் வீடியோஸ் போடுறதே இல்லைங்க. அதனால் இன்றைக்கி ஓன் வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மினி விலாக் தாங்க எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஃபஸ்ட்டு வீடியோங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். பெரிய பாப்பா தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவளுக்கு 6:20க்கெலாம் வேன் வந்துடும். அதனால் நான் சீக்கிரமாக எழுந்துச்சி ஃபஸ்ட்டு அவளை அனுப்பணும். செகண்டு தான் சின்ன பாப்பாவை அனுப்புவேன். சின்ன பாப்பா 9 மணிக்கு தான், பிரச்சனை இல்லை. அதனால் காலையிலே 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு பெரிய பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுட்டேங்க. சுடு தண்ணி வச்சுட்டு சரி சமையலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறேன்னா, நம்ம பருப்பு கடைஞ்சி வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நேற்று ஃபிஷ்ஷு சாப்பிட்டனால இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இது தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் காலையில் கதவு திறந்து பார்த்தா செம்மையான மழைங்க. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. நேற்றெல்லாம் அடித்த வெயிலுக்கு இன்றைக்கி மழை பெஞ்சதுக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிருக்கலாம். லைட்டாக பெஞ்சிட்டு போயிடுச்சு. இருக்கிற அனலெல்லாம் பரப்பி விட்டுட்டு போயிடுச்சுங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. உண்மையிலே சித்திரை மாத வெயில் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த மாதம் ஏன் இப்படி வெயில் அடிக்குதுன்னே தெரியலைங்க. அதிசயமாக இருந்துச்சு. நேற்றெல்லாம் சடோன்னு வேற வெயில் கொளுத்திருச்சுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே சாப்பாடு பருப்பும் ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை பார்க்க வந்தேங்க. பாப்பா தலை பின்னிக்கிட்டு இருந்தா. அவளே இப்போ தலை பின்னிக்கிடுவாங்க. ஒரு 4 வருஷமாகவே அவளே சூப்பராக பின்னுவா. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆனனால என்னால் எந்திரிச்சு நடக்க முடியலை. அப்போ லீவ் டைம் பாப்பா நீயே சீவி பழகிக்கோ, யாரையும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளே லீவ் டைமில் சீவி பழகி இப்போ ஒரு 4 வருஷமாகவே அவளே சீவிக்கிறா. எனக்கு அந்த வேலை ஒன்று மிச்சம். இப்போல்லாம் நிறைய பேர் பெரிய பொண்ணுக்கு கூட சீவி விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் சீவி விட மாட்டேன். அவளே அழகாக சீவிடுவா. பாருங்கள் எப்படி சீவிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நறுக்கிறேன் நறுக்கிக்கிட்டே கிடக்கேங்க. 1000 மீன் கணக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கடவுளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கணும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லை, அதனால் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஆனால் உரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமும் கடவுளுந்தம் பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவை தூக்கி போட்டு கொஞ்சோண்டு காரப்பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா உண்மையிலே செம்மையாக இருக்குங்க வெண்டைக்காய் பொரியல். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை வதக்குறது தாங்க ரொம்ப கஷ்டம். இந்த சோல்ட்டு இருக்குது பாருங்கள், செம்மையாக வலிக்குங்க. ஏன் தெரியுமா? இதை நம்ம கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த வலுவழுப்பெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் வதக்குறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. நம்ம பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது வதங்கிக்கிட்டே கிடந்துச்சுங்க. ஒரு பக்கம் சாப்பாடும் பருப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடும் பருப்பு அதுக்கப்புறம் வெண்டைக்காவை பேக் பண்ணிட்டேங்க. சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 9 மணிக்கு தான் ஸ்கூலு. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பெரிய பாப்பாவை ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவை அனுப்பலாம். அதனால் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு பயங்கரமாக பசி எடுத்துருச்சு. 2 பாப்பா அவங்களே காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அதனால் எனக்கும் என் வீட்டுக்காரங்க மட்டும் காஃபி டீ போட்டு குடிச்சிக்கிருவோம் நாங்கள். அவங்களுக்கு விருப்பமே மாட்டாங்கங்க காஃபி டீயேவும். அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சோண்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. சரி இந்த வாரம் நம்ம சமையல் பண்ணதுக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயிர்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். பயிறு, சாம்பார் பொடி, கொஞ்சம் அரிசி மாவு, கொழுக்கட்டை ஏதாவது பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம் பாப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அவங்க அப்பாவும் பொண்ணும் கிளம்பிட்டாங்கங்க ஸ்கூலு. வேன் ஏற்றி விட கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக